ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். வீடியோ போட்டு எப்படியோ ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு 20-25 நாள் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ வீடியோ போடுறது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த 20-25 நாள்லேயே கிட்டத்தட்ட நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் எங்கேயோ போயிட்டு வந்து ரீசனை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன், வீடியோ ரீசனை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. ஸோ சிச்சுவேஷன் வந்து அப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன நடந்துச்சுன்னா போக சொல்கிறேன். நான் மெயினாகிட்டே இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த இப்போ ரீசனாக மழை டைம் பார்த்தீங்களா, இது அக்டோபர் மாதம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மழை டைம்னால நேரமே ஒரு வீட்டில் தங்கியிருந்த போயிடலாம். அந்த சொல்ல போனால் வீட்டுக்கிட்டே தண்ணி வந்துருச்சு. வீட்டுக்கிட்ட இல்லை, எங்களோட வாசலுக்கும் படிக்கும் கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கேப்பு தான். அந்த கேப்போட தண்ணிச்சுன்னா வீட்டுக்கு உள்ளாடி வந்திருக்கும் தண்ணி. ஸோ அந்த மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு அந்த சின்ன மலைக்கு. அதனால தான் இனி இந்த நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக பெரிய மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு வீடு பார்த்து மொத்தத்தில் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸை பார்த்தா அவர்களை தெரிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதில் அது ஒவ்வொரு ரீசன் தான், என்ன பண்ணுறது. அது இல்லாமல் இந்த மழை டைம் தாங்க. இந்த மழை டைம்னால நமக்கு நார்மலாகவே தெரியும், நம்மளுக்கு கேமரா வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுனால வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் அப்படி இப்படின்னு அப்படியே இத்தனை நாள் போயிடுச்சு. ஆனால் என்னென்னு தெரில, 2 நாளாட்டே கிளைமேட் டோட்டலாக மாறிடுச்சு. இது ஆக்சுவலாக மழை இருக்க வேண்டிய டைம் தான். இந்த ஒரு புயல் ஏதோ வந்துச்சுன்னு சொன்னாங்களே, மோந்தா புயலா, அது புயல் நம்ம ஏரியாவுக்கு புயல் கிடையாது, இங்கே தமிழ்நாட்டுக்கு மழைன்னு தான் சொன்னாங்க. அந்த ஏரியா தான் புயல் பாதிக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே பெருசாக மழையும் கிடையாது. ஆனால் என்னென்னு தெரில, அந்த புயல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது டோட்டலாகவே கிளைமேட் மாறிடுச்சு. அந்த புயல் வந்து அடுத்த நாள்லேருந்து எனது வெயில் தான் இருக்குது. மழை பேச்சே கிடையாது, ஃபுல்லாகவே வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் பரவாயில்ல, கிளைமேட் நல்லா இருக்குன்னு நான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தேதி என்ன பார்த்திங்கன்னா அக்டோபர் லாஸ்ட்டுங்க, அக்டோபர் 31 ஆகுது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப நாளைக்கு இல்லை, இடைக்கிடைக்கு தான் ஓட்டிகிட்டு தான் இருப்பேன். எப்படி மழை இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பேன். அதனால் இந்த ஜலதோஷம் வந்துச்சு அது. ஸோ ஓகே, இன்றைக்கி அக்டோபர் 31 இன்றைக்கி நான் ஓட்ட போயிருக்கேன். அது இல்லாமல் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்திங்கன்னா, எங்கேருந்து நேரமே எங்கே முடிச்சுருக்கிறது அங்கே இருந்தேன். இப்போ அது ரெண்டும் அவுட்ரு வந்து இவங்க இது எங்கே படப்பைன்னு ஒரு பிளேஸு, சென்னையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த முடிச்சூர்லேருந்து இது ஒரு 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும், 7-8 அந்த சரௌண்டிங் அதுக்குள்ளே வரும். ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வீடெலாம் தேடினேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் ஒர்த்தாக கிடச்சி பரவாயில்ல. இனி அப்புறமா ஒரு நாள் வீடியோ எடுக்கும்போது வீடை காட்டுறேன், வீடு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்னும் வேலையை பார்ப்போம். ரைடு கிடைக்குதா கிடைக்கலையா, ஏன்னா கொஞ்சம் நாள் ஓட்டலில் எப்படி இருக்கான்னு போகுதுன்னு தெரில. பரவாயில்ல, பெர்ஃபார்மன்ஸில் அதிகமாக தான் இருக்கேன். 20க்கு 17 இருக்குது, அது குட். ஓகே, இது நம்ம ரைடு கிடைக்கான்னு பார்ப்போம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நாங்கள் முடிச்சூரில் இருந்தேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் பக்கம் தான், தாம்பரம் பக்கம் தான். ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கு கிட்டத்தட்ட 2மே லாங்கு. ஏன்னா இங்கேருந்து தாம்பரம் போட்டு பார்த்தேன், நேரமே இல்லை எனக்கு. அது 2 ஒரு 6.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். இப்போ நான் என் வீட்டிலேருந்து இங்கேருந்து போட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு 13 கிலோமீட்ரு 14 கிலோமீட்டர் அந்த மாதிரி வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நம்ம இனி எக்ஸ்ட்ரா தான் வண்டி ஓடும். ஓகே, பார்த்துக்கலாம் கைஸ். அது இல்லாமல் வண்டியில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு சவுண்டில். அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குமான்னு தெரில. அது ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டாக ஆக்சிடென்ட் முறுக்காமல் தெரியும் பார்த்தீங்களா, அது ஏன் பார்த்தீங்கன்னா சைலன்சரில் ஓட்டே இருக்குது. ஸோ அது வெல்டிங் அடிக்கணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணுற முடியலை. அது எனக்கு தெரிஞ்சதில் எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு தாத்தா ஒரு கடை போட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட கொண்டு போகிறேன், அவங்க மாற்றி விட்டுருக்காங்க. தம்பி நாளை வாப்பா, இன்னைக்கு மழை பெய்யுதுப்பா, நாளை வாப்பா, இன்றைக்கி கேஸ் இல்லைப்பான்னு சொல்லி அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ அதனால் டிலே ஆகி போயிட்டுருக்கு. பிரச்சனை இல்லை, வெல்டிங் அடிச்சதுன்னா அதுவும் சவுண்டு கிளியர் ஆகிரும். கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கேன். நம்ம வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 4:15 இங்கே வந்துட்டு நினைக்கிறேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:54 ஆகுது. இப்போது நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்துச்சு, ஆனால் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் நாளே ஓட்டல இல்லை, அதனால். ஸோ நம்ம கொஞ்சம் அப்படியே டம் பண்ணி தான் வச்சுருந்தோம். 1-2 ஆர்டர் போட்டுருந்தோம், 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்னு. நான் எடுக்கலை ஆக்சுவலாக. அது ஏன்னா அதுக்கு போனால் நம்ம பெருசாக அமௌண்ட் கிடைக்காது, 100 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரி, அதை வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வந்ததில் ஒரே பெரிய ரைடு மட்டும் வந்துச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்துக்கு ஒரு 19 கிலோமீட்டர் வந்துச்சு. ஆனால் நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா தூக்கிட்டாங்க ஆட்கள். அப்புறம் இப்போது பரவாயில்ல, இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு. இதை நான் அவசரப்பட்டு எடுத்துட்டேன் சொல்ல போனால். இது எங்கே பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்த ஏரியா, அதாவது என் வீட்டுக்கு போகுது. என்ன அது ஆப்பு ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆச்சா என்ன? இது எங்கன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு படப்பை ட்ராப்பு. ஸோ அங்கே போகுது. ஒரு 14 கிலோமீட்டர்னு வந்துச்சு, அதான் டக்குன்னு தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் பிளேஸ் எங்கேன்னு, படப்பை வாங்க பார்த்துக்கலாம். ஆனால் அவர்கிட்ட லொக்கேஷன் கேட்டேன், சரியாக சொல்லலை. ஏதோ கரெக்டாக சொன்னதா ஜெயச்சந்திரன் ஆப்போசிட்டில் இருக்கேன்னு சொன்னார். ஜெயச்சந்திரன் அங்கே இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் இங்கே தான். ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்னு கேட்டேன், அது சொல்லவே மாட்டேங்கிறாரு கரெக்டாக. சரி வாங்க பார்த்துக்கலாம், கேன்சல் ஆனாலும் ஒன்றும் இல்லை, நல்லதுன்னு நினச்சிட்டு அடுத்த ரைட் எடுத்துகிட்டு போயிடலாம்.
நான் இதை கேன்சல் பண்ணலான்னு தான் இருந்தேன், இருந்தாலும் ஃபஸ்ட் ரைடு கேன்சல் பண்ண வேணான்னு கேன்சல் பண்ணலை. ஜெயச்சந்திரன் ஆப்போசிட். டபுள் 613 ப்ரோ. 6613 தாங்க ப்ரோ. போலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 13 கிலோமீட்டர் தான் காமிக்குது. 13 கிலோமீட்டர் 18 நிமிஷம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை அங்கே போயிட்டு ஆர்டர் கிடைக்குமா என்னன்னு. இல்லை நம்பிக்கை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் நைட்டில் இப்போ அங்கே ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, நான் அங்கே வீட்டில் கிளம்பிட்டு பக்கத்தில் ஒரு டீ கடையில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு 1/4 மணிக்கு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். எந்த ரைடுமே இல்லை. அது மேபி காலில் ஆனதால் இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைடு கிடைக்காதது. ஸோ இப்போ கொஞ்சம் விடிஞ்சிருச்சு இல்லை, மேபி கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஏன்னா அது எல்லாமே தான் சரௌண்டிங்குள்ளே தான் வருது, ரேப்பிடோ சரௌண்டிங்குள்ளே தான் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இன்னைக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வேறு ஓட்டலாம், ஓட்டி ஒரு 1000 ரூபா கிடைச்சாலும் ஓகே. அந்த ஒரு மைண்ட் செட்லேயே ஓட்டுவோம். ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். காய்ஸ், ஆனால் பார்த்தீங்களா, இந்த மழை டைம் தொடங்கினாலே ஃபுல்லாகவே பனியாகிட்டுருக்கு. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும்னு தெரில, ஆனால் ஃபுல்லாகவே பனியாகிட்டுருக்கு. பார்க்குறது புகை மூட்டை மாதிரி இருக்கும், ஆனால் அது புகையெல்லாம் இல்லை, பனி தான். காலைல ஆனால் பனியாகிட்டுருக்கு. இனி பாருங்களேன், பகலில் ஃபுல்லாகவே இதாகிட்ருக்கோம். எப்படின்னா டஸ்ட் ஆட்டு, பொல்யூஷன். காய்ஸ், நான் பண்ணிட்டு சொன்னேன் இல்லை, எங்கே பாருங்களேன் எங்கே எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஒரு மலையெல்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. ஆனால் நல்லா இருக்குது. எது இல்லை ப்ரோ, நான் இங்கே கேமராவில் பேசுறது அவர் நினச்சிட்டு இருக்காரு, நான் அவட்டே பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் இப்போ இருக்க கிளைமேட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குது. ஓகே 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 198 ஜிபே ப்ரோ. ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு நமக்கு 198 வந்துச்சு இல்லை, ஆனால் நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகிட்டு அடி வாங்கின மாதிரி இருக்குது. ஓகே, 198. 35 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்கானடா. நான் இது போடலையோ ஒருவேளை. சரி தான், நான் இது போடல கைஸ். அதாவது என்னது அது, சஸ்பிரிஷனா எக்ஸ்பைர்டு நினச்சேன்டா. வேணாம், இது இங்கேருந்து அவுட்ரு போகுது. இந்த ரைடில் எடுத்தோம் நம்ம, அவ்வளோதான், சோரி முடிஞ்சிடும். ஸோ நான் இதை போட்டு வச்சுருந்தேன் நினச்சேன். நான் எப்போவுமே இப்போ ஒரு வாட்டி போட்டேன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவும் அப்படியே போட்டு வச்சுருவேன். அது போட்டேன்னு நினச்சேன், போடல போல இருக்குது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லைங்க. ரைடு வருது அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். இது எல்லாமே இப்போ ஒரு ஆர்டர் இருந்துச்சு. இதுவும் என்ன 20 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறாப்புல, ஆனால் நான் போக மாட்டேன். கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நிறைய ஆப்போசிட்டில் தான் இருக்கேன். நம்ம லாஸ்ட் அங்கே படப்பில் ஒரு ஆர்ட்ரு ட்ராப் பண்ண போனோம்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஆர்ட்ரு வந்துச்சு. அதாவது அங்கே நான் ட்ராப் பண்ண உடனே ஒரு ஆர்ட்ரு வந்துச்சு, ஒரு 5 நிமிஷத்துலேயே. எங்கேனா வடக்குப்பட்டின, நானும் ஒரு 14 கிலோமீட்டர் வடக்குப்பட்டினம் வந்துச்சு. எனக்கு பிளேஸ் எங்கே இருக்குன்னு சத்தியமாக தெரில. அது இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிட்டேன் ஆர்டரை விட. அதுக்கப்புறம் மேப்பில் போட்டு பார்த்தாச்சுன்னா அது அங்கே போகுது, ஒரு இடம் போய் ஒரு இடத்துல லெஃப்ட்டு போகுது. ஸோ அந்த ஆர்டர் நான் போகலை, கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி இருக்கும். அந்த டைமுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு. எங்கன்னா அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு இங்கே கிளாம்பாக்கத்தில் ட்ராப் பண்ணோன்னு. ஸோ அந்த ஆர்டர் ஒன்று ட்ராப் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஓரளவு தான் வந்துச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான். இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு சோழிங்கநல்லூர் போகணுமா. ஸோ ஓகே, ஆனால் அவங்க போட்டிருக்க லொக்கேஷன் கிளம்பக்கம் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே சரியாக தெரில. ஃபஸ்ட் டைம் இதை வந்திருக்காங்க போல இருக்குது. அதான் எங்கே வரணும் எதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ தானே நான் பக்கத்தில் இங்கே ஏட்டு கேட்டுட்டு இந்த கிளம்பக்கம் ஸ்டாண்டு வெளியே அந்த மெயின் ரோட்டுக்கிட்ட மட்டும் வந்துருங்க, நான் அதில் வரேன்னு சொல்லிட்டேன். பார்க்கலாம் வராரா என்னன்ட்டு.
ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நான் அந்த படப்பேரண்டு ஒரு ஆர்டர் இங்கே கிளம்பாக்கத்துக்கு கொண்டு வந்தேன்ல, அந்த ஆர்டர் தான் கொஞ்சம் அவர் ரொம்ப வேலை கட்டிட்டார். அதாவது அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை பிக்கப் பண்ணி லொக்கேஷன்லாம் கேட்டேன். பார்த்தாச்சுன்னா அவர் சொன்னார் நான் போட்டிய லொக்கேஷன் கிடையாது, இன்னொரு லொக்கேஷனுக்கு வரணும்னு சொல்லி அது எப்படி இல்லாமல் கேட்டு வரைக்கும் போயிட்ட லொக்கேஷனுக்கு. அது ஓகே, அது ஒரு பாயிண்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே லொக்கேஷனுக்கு போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிவிட்டு வரேன். அப்புறம் வார வழியில் அவர் யாரையோ ஒருத்தரை பார்த்து மீட் பண்ணி பேசணும்னு சொல்லி அதில் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி விட்டார். அது ஒரு பாயிண்ட்டு. சரி ஓகே, அதுவும் போட்டு அதுக்கப்புறம் அதையும் தாண்டி வார வழியில் அவர் பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு கிட்ட போய் அங்கேயும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி விட்டார். எல்லா கடுப்பும் சேர்த்து மனசில் வச்சுருந்தேன். இருந்தாலும் அவர் சொன்னார் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விட்றேன்னு. அவர் இன்னொரு மேட்ரு என்னன்னா, அவர் போட்டிருந்தது வண்டலூர் ஜூ, அதில் அதுதான் ட்ராப் லொக்கேஷன் போட்டிருந்தாரு. ஆனால் ட்ராப் பண்ணது வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. சரி ஓகே, அதுவும் பரவாயில்ல, காசு எக்ஸ்ட்ரா போட்டு விட்றாரு அப்படி சொன்னதால சரி ஓகே, எல்லாத்துக்கும் தலையாடிடும். சரி ஓகேண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். லாஸ்ட் இங்கே வரும்போது அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்ததுக்கு 120 ரூபா தான் வந்துச்சு. மொத்தத்தில் அமௌண்ட் 120 ரூபா தான் வந்துச்சு. அவர் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுனார்ல, ஓகே 10 ரூபா போட்டு விட்டார். எனக்கு கடுப்பாச்சு, என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் மொத்தமாக ஒரு ரவுண்டாக ஒரு 150 ஆச்சும் பண்ணுங்க. நான் உடனே என்கிட்ட வந்து ஏறுறாரு. நான் அப்புறம் கடுப்பில் பிடிச்சி திட்டி விட்டேன், வேறு வழி இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் சரி ஓகே இப்படிலாம் வெயிட் பண்ண சார் அட்லீஸ்ட் ஒரு 150 ரூபா வச்சு கிடைக்கும் அந்த மாதிரி. லொக்கேஷனில் வந்துட்டோம். ஆனால் அவர் இங்கே வருவான்னு தெரில. கால் பண்ணி கேட்கலாம் எங்கே இருக்கார் என்னன்ட்டு. ஓடிபி சொல்லுங்கண்ணா. 9 இல்லையே, இது இல்லை, என்ன இருக்குது 77 82. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த ரைடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டரு. அதாவது சோழிங்கநல்லூர். நம்ம எங்கே போய் போகிறோம்னா தாம்பரம்பே தான் போகிறோம் எனக்கு. ஆமாம், தாம்பரம்பே அதில் ரைட்டு தான் போகிறோம். ஸோ 25 கிலோமீட்டர் 57 நிமிஷம் காமிக்குது ட்ராவல் டைமும். ஆனால் இதில் இன்னொரு மேட்ரு பார்த்திங்கன்னா, இதுவரை ரேப்பிடில் எந்த ஒரு பெரிய ஆர்டர் வரல. நான் இங்கே வந்து அப்புறம் இவங்களை பிக்கப் பண்ண அப்புறம் ஒரு 28 கிலோமீட்டர் தூக்கி போட்டான். அங்கே ஆளை பார்க்க ஒன்று நான் அது எடுக்கலை, கட் பண்ணி விட்டேன். அமௌண்ட் இந்த ரைடுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 335 அந்த மாதிரி தான் வந்துச்சு. சேம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ரைடு நான் எடுத்திருந்தாலும் ஒரு 350 ரூபா 360 அந்த மாதிரி கிடைக்கும். நிறைய ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆமாம், இந்த லொக்கேஷன் தான் போட்டுருவேங்க. இல்லை நான் எனக்கு இது வராதனால இதில் அந்த லொக்கேஷன் வராதனால இது ஒன்று அது பக்கத்தில் இருக்கிறத போட்டுக்கிட்டேன். மண்டபமா? மண்டபம் எங்கே இருக்குது? அதாவது அந்த லொக்கேஷன் போடும்போது இது இதாகலை, அதனால் அந்த நம்பரை ஒட்டி வர்றதை மட்டும் போட்டு விட்டேன். கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு ஆர்டர் கிளம்புற பிக்கப் பண்ணிட்டு வந்தோம்ல, அது என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா அது ராங் லொக்கேஷன். ஆனால் அவங்களுக்கு இறங்க வேண்டிய பிளேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தான். பல்லாவரத்துக்கிட்ட ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க போடுற லொக்கேஷன் தப்பு. இங்கே சோழிங்கநல்லூர், அவங்க வேறு வெளியூர் போல இருக்குது, எதுவுமே தெரில. நான் ஸ்ட்ரைட்டாக எங்கள் ஏரியாவில் ஒன்று நிப்பாட்டினேன். அவங்க போட்டிருந்த லொக்கேஷனில் பார்த்துட்டு கேட்டார் இது என்ன வண்ணாரப்பேட்டேன். ஆனால் வண்ணாரப்பேட்டையில் இல்லைங்க, இது சோழிங்கநல்லூர்னு. அப்புறம் அவர் சொன்னார் நான் அது மேப்பில் போட்டல, அந்த லொக்கேஷன் வரல, அதனால தான் அந்த ஒரு லாஸ்ட்டு அந்த நம்பரை மட்டும் டிலீட் பண்ணிட்டு லொக்கேஷனை சும்மா போட்டு விட்டேன் அந்த மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு லொக்கேஷனை வாங்கி பார்க்கும்போது அது எங்கே வருதுன்னா வண்ணாரப்பேட்டையும் கிடையாது, கிட்டத்தட்ட பல்லாவரத்துக்கிட்ட தான் பல்லாவரத்துக்கிட்ட தான் ஒரு ஏதோ ஒரு கல்யாண மண்டபம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன். அப்புறம் சொன்னார் இங்கேருந்து அங்கே போக்கு எவ்வளோ ஆகும்னு. நான் கால்குலேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 270 அந்த மாதிரி கிட்ட வந்துச்சு. ஸோ இப்போ அதான் போயிட்டுருக்கேன். ஆனால் அவருக்கு தான் மொத்தத்துலேயே நஷ்டம் சொல்ல போனேன். ஏன் பார்த்தீங்கன்னா இது கிளாம்பாக்கத்துலேருந்து பல்லாவரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம இங்கே கிளாம்பாக்கத்துலேருந்து இங்கே சோழிங்கநல்லூர் வந்துட்டு இங்கே சோழிங்கநல்லூர் ரிட்டர்ன் நம்ம அங்கே பல்லாவரம் போகிறோம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கும். நான் இப்போது சும்மா கொண்டு விட சொல்லுங்கள், ஏன்னா இங்கே அங்கே கொண்டு போகிறது. நான் என்ன ரைடு தானே ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் சொன்னேன் இவ்வளோ அமௌண்ட் வரும் உனக்கு. நான் உங்களுக்கு சொன்னாங்க சரி ஓகே அர்ஜென்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக மட்டும் போங்க பார்த்துக்கலாம். அதான் போயிட்டுருக்கேன். இதுதானா? ஆமாம். அங்கேயே வந்திருந்தா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாமா? ஆமாம். ஜிபே பண்ணலாமா? ஜிபே பண்ணுங்க.
610 வருதுண்ணா. 610 வருது. ஆப்பிளே அதே அமௌண்ட் தான் வருது. ஆப்பிளே அதே அமௌண்ட் தான் வருது. சரி சரி ரைட். சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. ஏன்னா நான் முதலே அங்கேயே கேட்காம போச்சு. ஏன்னா ட்ரெயினில் வரலாம்னு சொல்லிட்டு வரும்போது அதே இதாகி. சரி ஓகே, அடுத்த வாட்டி புக் பண்ணுவோம், பார்த்து புக் பண்ணுங்க. அடுத்த வாட்டி புக் பண்ணுவோம், பார்த்து புக் பண்ணுங்க. ரைட். ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நாங்கள் கணக்கு போட்டாலே கிட்டத்தட்ட 270 சொன்னேன்ல, அது ஆப்லேயே நான் அதை க்ளோஸ் பண்ணல. இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 612 வருது. ஓகே பாவம். ஆனால் அவர் அங்கே நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 200 250 ரூபா வரும் கிளம்பாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே. இதை இதில் வேறு ரீசார்ஜ் பண்ணணுமா? ஏன்டா டே கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 போகிறோம் ஆகுது. நம்ம இங்கே ஒரு ஆள் ட்ராப் பண்ணோம்ல, ட்ராப் பண்ண அப்புறம் இங்கே தான் எங்கள் பக்கம் டிஃபன் சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஏன்னா நிறைய ஆர்டர் வந்து சின்ன சின்ன ஆர்டர், நான் எதுவுமே எடுக்கலை. ஸோ இதான் வந்ததில் கொஞ்சம் பெரிய ஆர்டராக தான் எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தான் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டரில் பிக்கப் போட்டிருக்காங்க. இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு கீழ்ப்பாக்கம் ட்ராப் பண்ண நினைக்கிறேன். கீழ்ப்பாக்கம், ஆனால் இங்கிலீஷில் பேர் வருமா கீழ்புக் அப்படி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு அங்கே ட்ராப் பண்ணோம். டோட்டலாக ஒரு 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. அமௌண்ட் ஒரு 250 அந்த மாதிரி வரும். அதுக்குள்ளாடி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் சார்ஜே ஏற மாட்டேங்குது. அது வேறு ஒரு சின்ன சம்பவம் பண்ணி வச்சுருக்கு மொபைல். என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சார்ஜர் போடுவோம்ல, அது உள்ளாடி அந்த இருக்கிற பின்னி ஏதோ ஸ்பார்க் ஆகிருக்கு போல இருக்குது. அது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மழை டைம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் சார்ஜ் போட்டு ஓட்டிகிட்ருப்பேன். எல்லாம் பவர் பேங்க் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பேன். இருந்தாலும் ஒயரில் இப்படி தான் இருக்கும். மொபைலும் அடிக்கடி மழை தானே இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அப்படி போட்டு சார்ஜ் யூஸ் பண்ணுவோம் இல்லை மழை டைமு கூட, அதில் ஏதோ ஸ்பார்க் ஆகிருக்கு போல இருக்குது. இப்போ அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் எதுவுமே ஒர்க் ஆகலை. அது இல்லாமல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் சார்ஜ் போட்டால் கூட சரியாக ஏற மாட்டேங்குது. இப்போ நான் என்னது காலைல அங்கே தாமரத்தை விட வெயிட் பண்ணியிருந்தேனா, அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 50 சம்திங் அது மாதிரி வந்துச்சு. சரி ஓகே, கிட்டத்தட்ட பாத்திக்கிட்ட ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டேன். ஆனால் இதை சார்ஜ் ஏற மாதிரி சிம்பிளும் காமிக்குது. ஆனால் இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 39. அதெல்லாண்டி இறங்கிட்டே இருக்க தவிர ஏற மாட்டேங்குது. அது அடுத்து எனக்கு சர்வீஸ் சென்டரில் கால் பண்ணி கேட்டேன், இது இப்படி இருக்குது பிரச்சனை, ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்க 1400 ரூபா ஆகுமா. நான் இப்போ இருக்கிற வேலை வாய்ப்பே இல்லை. 1400 ரூபா. ஆனால் ஒருத்து தாங்க இந்த மொபைலு. நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான் சொல்லுவேன். ஏன்னா என் கையில் எல்லாம் ஒரு மொபைல் 1 வருஷம் கூட தாண்டாது. ஆனால் இந்த மொபைலை பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் தாண்டிடுச்சு. அதை பொறுத்த வரைக்கும் ஓகே, பரவாயில்ல, நல்ல மொபைல் நான் ஏற்றுப்பேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சார்ஜ் டக்குனு கொஞ்சம் காலி ஆகுது. அது இல்லாமல் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை மொபைலு. ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம இப்போ இந்த எவ்வளோ ஆப் யூஸ் பண்ணுறோம் இல்லை, ரேப்பிடோ, ஓலா, ஊபர், இதே நான் சவுகார்பேட்டில் நிற்கும் போது ஃபுல்லாக ஹேங் ஆகும். அது இல்லாமல் இந்த போட்ரு அவன் நம்மளை ஒவ்வொரு அப்டேட் போட்டு அந்த போட்டரை விட்டுருங்க, கடுப்பேற்றுறான். இப்போ அமௌண்ட் வேறு ஏற்றிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் எனக்கு காலையில் சும்மா ஆன் பண்ணி போகும்போது அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அமௌண்ட்டை ஏற்றினேன்னு. நான் ஒரு ஆர்டர் கூட எடுக்கலை. அது எடுத்தால் தான் தெரியும் அமௌண்ட் எப்படி ஏற்றிருக்கேன் என்ன ஏதுன்னு. வெறுப்பாக இருக்குது அந்த போட்டரில் ஓட்டுறதுக்கு. ஓகே, லொக்கேஷனில் வந்துட்டோம். யார் புக் பண்ணான்னு தெரில. ஓகே கைஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம். அவங்க முன்னாடி தான் நிற்கிறாங்க. இங்கே தானே பார்த்தேன். ஓகே, இனி மற்றதுக்கு ஆஃப்லைனில் போட்டுடலாம். எங்கடா போகிற? 8336 உட்காருங்க. ஃபாஸ்ட்டாக போனால் மைலேஜ் கிடைக்காது பையா. ஃபாஸ்ட்டாக போனால் மைலேஜ் கிடைக்காது. போகலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து ஏற்றும்போது 21 காமிச்சு, இப்போ 20 தான் காமிக்குது. ஓகே, கரெக்டு தான். இங்கேருந்து 20 கிலோமீட்ரு 54 நிமிஷம் காமிக்குது. டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, இருந்தாலும் ஓகே.
ஏதாவது தீபாவளி டைமெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, நான் இங்கே சென்னையில் தான் இருந்தேன். அந்த டைம் கூட ஓகே பரவாயில்ல, மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு, ஓட்டிகிட்டு இருந்தேன், டிராஃபிக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் என்ன வேறு பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் நமக்கு சர்ஜி வேறு இருக்கும் இந்த ரேப்பிடோவில். ஸோ ரைடு தான் குறவுன்னு சொல்ல மாட்டேன், நிறைய ரைடும் தாராளமாக இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அதில் கிட்டத்தட்ட 20% கிட்ட சர்ஜியெல்லாம் போட்டிருந்தானுங்க ஒரு சில ரைடுகள்லாம். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா மழை டைமில் நம்ம பேசுகிற ஓட்ட முடியாட்டியும் ஒரு சில ரைடு எடுத்தால் கூட நம்ம கொஞ்சம் ஒர்த்தாகிட்டு இருக்கும் அமௌண்ட்டு. ஸோ அப்படி இப்போ தீபாவளி முடிஞ்சு நார்மல் ஒர்க்கிங் டேஸ் ஆயாச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக்கும் இருக்குது. $266 ஜிபேவா? அப்படி சொன்னேன் எப்படி தலையாடுறாப்புல? ஓ ஜிபேன்னு தலையாடினாங்களா? ஓகே ஓகே. $266 அது. ஓகே ஓகே. இப்போ இவ்வளோ பே பண்ணாங்க. நெக்ஸ்ட் கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுது. இப்போ நம்ம லாஸ்ட் நாங்கள் ஒரு ரேப்பிடோ ரைடு முடிச்சோம்ல, அதுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ், ½ hour கிட்ட வெயிட் பண்ணியிருப்பேன். ஒரு ½ hour கிட்ட வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இது எங்கேன்னா இங்கே கிட்டத்தட்ட லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு 300 மீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு சிறுசேரி கிட்ட ட்ராப். டோட்டலாக ஒரு 31 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வர அமௌண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 370 ரூபா அந்த மாதிரி எனக்கு வரும். ஸோ ரேப்பிடோவில் வந்ததுனால. ஆனால் கஸ்டமர் அதிகமாக மட்டும் தான் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சிறுசேரி ட்ராப் தானே? ஓகே. ஓடிபி சொன்னாங்களா? 5200. ஓகே ஓகே 5200. ஓகேக்கா. ஓகே கைஸ், பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். ஓடிபி 452 ரூபா. இதை நம்ம இப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்போம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் கலெக்ட் பண்ணி அது அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏதோ 452. ஆனால் எனக்கு வரது 370 அந்த மாதிரி தான் காமிச்சிருந்து. ஓகே 5200. டோட்டலாக 32 கிலோமீட்டர் காமிக்குது இப்போ இங்கேருந்து. ஓ கிட்டத்தட்ட அந்த கேளம்பாக்கம் ஏரியா வருது. ஓ ஹோ ஹோ ஹோ. ஓகே, எங்கே போடலாம்? அந்த பேக் குளத்துக்கு போட்டுடலாமா? இந்த ஆர்டரை கொண்டு முடிச்ச அப்புறம் எனக்கு வீட்டை போட மாதிரி எதனா ஒரு ஆர்டர் போட்ட நான் ஓடிடுவேன். நான் முடியலை. ஏன்னா அந்த வெயிலில் ஓட்ட ஜலதோஷம் அப்படியே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வெயிலில் ஓட்ட கூடுது. ஓகே பார்த்துக்கலாம். 32 கிலோமீட்டர்ஸ் 1.25 மணிக்கூர் ஆகும் போய் ரீச் ஆகிறதுக்கு. எனக்கு என்ன சொல்லுங்கன்னே தெரிலங்க. மழை பெஞ்சாலும் கடுப்பாட்டுருக்கு, வெயில் அடித்தாலும் கடுப்பாட்டுருக்கு. அதாவது இந்த பைக் ஓட்டம் சொல்கிறேன். மழை பெஞ்சால் நமக்கு சரியாக மேப்பெல்லாம் பார்க்க முடியாது, அங்கே எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கள, அது கொஞ்சம் கடுப்பாட்டுருக்கும். வெயில் அடிக்கும்போது அது இன்னொரு கடுப்பாட்டுருக்கு. அது ஆக்சுவலாக சொல்ல போனால் வெயில் அடிக்காத பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதான் அந்த டைமில் தான் நமக்கு ஆர்டர்லாம் அதிகமாக கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்ன வெயில் அடிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அது இல்லாமல் என்னால் முடியலை, அதனால தான் யோசிக்கிறேன். போட்டு ஆன் பண்ணி விட்டுலாமா? ஏன்னா 31 கிலோமீட்டர் நம்ம இனி அங்கே போக வேண்டியிருக்கு. ஒரு வழியில் எதனா ரைடு கிடச்சா எடுக்கலாம், இல்லை ஒரு சோழிங்களோட கிடச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம நினச்சிக்கிறது என்னைக்கு நடந்திருக்கு. ஊபரை பாருங்களா, 28 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் ஆர்டர் போட்டுட்ருக்காங்க, கடுப்பேற்றுறான். இந்த போட்டில் தான் சொன்னேன் இல்லை, ஏதோ அமௌண்ட்டு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா இப்போது ஆர்டர் வெயிட் பண்ணியிருக்கோம். 1-2 ஆர்டர்லாம் போட்டு தான் இருந்தான். புழல் தூக்கி அங்கே மேலே போடுறான் 202 ரூபாய்க்கு போடாடே. நான் கீழே போயிட்டுருக்கேன், வந்து மேலே போடுறான். அவன் அந்த ஆர்டரில் போட்டுட்ருக்கான். அப்போ தான் அந்த லொக்கேஷன் டு லொக்கேஷன் அதை பார்க்கும்போது அமௌண்ட்லாம் அவ்வளோலாம் ஏற்றலை. மேபி கமிஷனே கம்மி பண்ணானான்னு தெரில. அது இல்லாமல் அமௌண்ட்லாம் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் போட்டு தான் ரொம்ப பண்ணுறான்னா என்ன, அவனுக்கு ஆள் ஏற அவன் நம்மளை தூக்கி ஓட்டுறவனுங்களை தூக்கிட்டு மிதிச்சிட்டே இருக்கான். ஏன்னா இப்போது என்ன தான் அவன் இப்போ ஆள் ஏறிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் ஒரு சைடில், அடுத்த ஆர்டர் இருக்குது போட்டுடல.
166 ரூபா 5 கிலோமீட்டர் பிக்கப்பு 4.7 கிலோமீட்டர் பிக்கப்பு ஏன்டா டேய் போட்டுட்ருக்கான் ஒவ்வொரு ஆட்ரையும் 5 கிலோமீட்டர் பிக்கப்பு 6 கிலோமீட்டர் பிக்கப்பு மனசாட்சி இல்லாமல் சில டைம் எனக்கு 8 கிலோமீட்டர் பிக்கப் வரையும் வந்திருக்கு. ஆனால் அமௌண்ட் பார்த்தாச்சுன்னா நார்மல் அமௌண்ட் தான். இப்போது 8 கிலோமீட்டர் பிக்கப் ஆகிட்ருக்கோம், ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ட்ராப் ஆகிட்ருக்கோம். ஆனால் அந்த 6 கிலோமீட்டர் ட்ராப்புக்குள்ள அமௌண்ட் தான் எனக்கு வரும். இந்த 8 கிலோமீட்டர் நம்ம போய் பிக்கப் பண்ணுறோமே அதுக்கு 5 பைசா வராது. ஸோ இதனால தான் எனக்கு போட்டிருப்போ வர வர கடுப்பு இது. நேரமே எல்லாம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஆர்டராச்சும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 200 ஆர்டர் இருந்தால் கூட நான் எடுப்பேன். ஏன்னா நமக்கு அமௌண்ட் எப்படி ஒரு 170 ரூபா 80 ரூபா கிடைக்குமேனு ஒரு நம்பிக்கையில் எடுப்பேன். இப்போ எல்லாம் அதெல்லாம் எடுக்கவே தோண மாட்டேங்குது. ஏன்னா மொத்த அமௌண்ட் அவங்க பிடிக்கல. இப்போ 200 ஆர்டர் எடுத்தால் கூட எப்படியும் ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கேன். அப்படிலாம் எடுக்கும்போது நமக்கு கிலோமீட்டர் 10 ரூபா கூட தேர மாட்டேங்குது. எல்லாமே பிக்கப் கிலோமீட்டர் அங்கே தான் இருக்குது. 4.3 எடுத்து 88 ரூபா. ஆனால் இதுக்கு நான் ஆஃப் பண்ணியே போடுவேன் போடாடி. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். வழி போகிறது போலேயே போவோம். இங்கே தான் போகுது வழி. சேர் இருக்குது, அதான் செக்யூரிட்டி யாரையும் காணோம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஓகே, கால் பண்ணி கேட்போம். பேமெண்ட் நீங்கள் பே பண்ணீங்களா? ஒரே செகண்டு. ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். அதுக்குள்ளே பேமெண்ட் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணிடுவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஏன்னா சார்ஜ் இப்போ பார்த்தீங்கன்னா 18 வந்துருச்சு, கேமராவில் 6 வந்துருச்சு. ஐயோ டே, சார்ஜ் ஏறுதுங்க. ஆனால் போடும்போது நான் லூஸ் கனெக்ஷன் தான் ஃபுல்லாகவே. அது பின்ன டேமேஜ் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஏன்னா வீட்டு பக்கத்தில் ஒரு கடையில் ஒன்று கொடுத்து காட்டினேன். நான் டஸ்ட் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு தான் போய் காட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க டார்ச் அடித்து பார்த்தால உள்ளாடி அந்த ஒரு மாதிரி கருகி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி குரூப்பில் உள்ள லிங்கு அந்த அட்மினை கேட்டுட்டேன். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் அதை போட்டு விட்றேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் அடிக்கடி டெலிவரி குரூப்னு சொல்லிட்டு இருப்பேன் இதில். ஸோ அந்த குரூப் தான் அது, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் லிங்கை கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் அங்கே டெலிவரி பண்ணோம் இல்லை, அந்த இடத்துல பேர் பார்த்திங்கன்னா சிறுசேரி சிப்காட்டு. அது சிறுசேரியில் ஒரு சிப்காட் ஏரியா இருக்குது. அது அங்கே ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி தான். ஸோ அங்கே நம்ம டெலிவரி பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே பார்க்கும்போது என் மொபைலில் கிட்டத்தட்ட சார்ஜ் காலி ஆயிடுச்சு. ஒரு 14 கிட்ட அந்த மாதிரி வந்துச்சு. நான் அப்போவே பிளான் பண்ணேன் வீட்டுக்கு போயிடலாமா என்னன்ட்டு. அப்புறம் டக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆர்டர் போட்டேன். அதை நான் கேமராவோட ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு 17 கிலோமீட்டர் அங்கேருந்து துறப்பாக்கத்துக்கிட்ட ஒரு ஐடி கம்பெனிக்கு தான். அது ஐடி கம்பெனி பேர் என்னென்னா சென்னை 1 ஐடி ஏதோ ஒன்று வரும். அது எனக்கு தெரியும் கரெக்டாக. அது கார்னரில் ஒரு கம்பெனி இருக்கும், கார்னர் பக்கத்தில் வர மாதிரி. ஸோ அங்கே தான் சரின்னு சொல்லிட்டு அந்த ரேப்பரில் வந்துச்சு. அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கேன். போகிற வழியிலே மொபைல் சுத்தமாக சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டேன். மொபைல் மேப் அது தேவையில்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச ரோடு தான், ஒட்ட ஸ்ட்ரைட் ரோடு தான். ஸோ அதனால் அதை கொண்டு ட்ராப் பண்ணேன். அவங்கள ட்ராப் பண்ணிட்டு எனக்கு அமௌண்ட்டோட பார்க்க முடியல. அப்புறம் அவங்க மொபைலில் பார்த்து அது நம்ம அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு அந்த ரைடு தான் பார்க்கலாம் ட்ரிப் டீட்டெயில்ஸில். ஸோ அதை பார்த்து 206 ரூபா வந்துச்சு அந்த 17 கிலோமீட்டருக்கு. அப்புறம் அவங்கள்ட்ட என்னை ஜிபே நம்பரை சொல்லி அதை சென்ட் பண்ண சொல்லிட்டேன். எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆச்சுன்னு கூட பார்க்க முடியல, சுவிச் ஆஃப் ஆனதில். சரின்னு சொல்லிட்டு அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து தான் வேறு எதுவுமே பண்ண முடியல. சார்ஜ் போட்டு பார்த்தேன், ரிட்டன் பவர் பேங்கில் கூட சார்ஜ் இருக்குது, ஆனால் மொபைலில் சார்ஜ் ஏறல. நான் சொன்னேன் இல்லை சார்ஜ் கம்ப்ளைண்ட் ஆகிட்டுருக்குன்னு. ஸோ அது சார்ஜ் ஏறல. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நான் வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப்லேண்ட் ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறேன். அந்த ரைடு எதுவுமே க்ளோஸ் ஆகலை. நான் இங்கேருந்து க்ளோஸ் பண்ணணுன்னா ரிட்டன் 29 கிலோமீட்டர் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதில் ஆட் பண்ணுறேன். 29 கிலோமீட்டர் இங்கேருந்து அங்கே அந்த கம்பெனியை போயிட்டு தான் க்ளோஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். க்ளோஸ் பண்ணலாம், அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே சிறுசேரிலேருந்து அந்த ஐடி கம்பெனிக்கு போனோம்ல, ஐடி கம்பெனியை போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்து டோட்டலாக கிலோமீட்டர் கணக்காகும். கிலோமீட்டர் கணக்காகவே நமக்கு அந்த கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு பல்காக இருக்கும். எனக்கு அந்த 206 வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா அந்த மாதிரி வந்துடும். அது கமிஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக பிடிப்பான். ஸோ நமக்கு அந்த அமௌண்ட்டே வரல, அப்புறம் எப்படி கமிஷன் கொடுக்க முடியும்? ஸோ அதனால தான் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன். இப்படி நான் போகிற வழியில் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நான் கஸ்டமர் அங்கே இறக்கி விட்டுட்டு அந்த ட்ரிப்போட அமௌண்ட்டை நான் கலெக்ட் பண்ணிவிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ரைடை மட்டும் கேன்சல் பண்ணி விட்ருங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க ரீசன்லாம் கேட்டுட்டு அதை ரைடை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு ரைடுக்கு ஒரு 206 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, நேற்றுக்கு நம்ம ஓட்டினது அவ்வளோதான். டோட்டலாக நேற்றுக்கு நம்ம ஓட்டினது பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு நான் அதில் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? நேற்றுக்கு நம்ம ஓட்டினது பார்த்திங்கன்னா மொத்தமாட்டு ஒரு 1722 ரூபா ஓட்டியிருக்கோம். 1722 ரூபா ஓட்டியிருக்கோம். இதில் பெட்ரோல் ஒரு 400 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டேங்கே மொத்தத்தில் 5 லிட்ரு. நான் இங்கே வரும்போதும் பேலன்ஸ் கிடஞ்சி ரொம்ப 1 லிட்டர் மேலே இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு 4 லிட்ரு மைனஸ் பண்ணிக்கலாம், ஒரு 400 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோலுக்கு.
அப்புறம் ஒரு காலைல டிஃபன் பண்ணி தான் சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிடல. ஏன்னா அந்த ரைடு முடிக்கும்போது ஒரு 2-2:30 இருக்கும். அந்த இதில் நான் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்துட்டேன். டிஃபனுக்கு காலைல ஒரு 40 ஆச்சு, அவ்வளோதான். நேற்றுக்கு பெருசாக செலவு எதுவும் இல்லை. ஓகே, பேலன்ஸ் நம்மளோட ப்ராஃபிட் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கடை தெரியுதா, ஒரு 1282 ரூபா நேற்று நம்மளோட ப்ராஃபிட். பரவாயில்ல. ஆனால் மொபைல் மட்டும் நல்லா இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 2000 கிட்ட ப்ராஃபிட் நம்ம நெருக்கியிருக்கலாம். பட் முடியலை. இது சர்வீஸ் சென்டரில் கால் பண்ணி கேட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 1300 ரூபா ஆகும்னு சொன்னாங்க இது ரெடி பண்ணுறதுக்கு. வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. சார்ஜர் பாயிண்டில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு 1400 ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கும் இப்போது ரெடி பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் வேறு வழி இல்லை, ரெடி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு இந்த மொபைல் ரெடி பண்ணால் தான் நமக்கு ஓட்ட முடியும், ஓட்டினா தான் காசு வரும். ஸோ ரெடி பண்ண தான் ஆகணும். பார்த்துக்கலாம். சரி, ஓகே கேஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் இதை மாதிரி வீடியோஸ் போட்டேன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா மழை மட்டும் பெய்யா இருந்தால் போதும். மழை பெஞ்சாலும் நான் ரேப்பிட ஓட்டுவேன். பட் ஆனால் வீடியோ போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? இருந்தாலும் வேறு வீடியோ போடுற ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஐடியா இருக்குது. ஓகே கைஸ், பாய், see you later.